எதுக்காகனா விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி முன்னிட்டு வழிபடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் கல்யாண செட்டு, வளகாப்பு செட்டு, விநாயகர் சாப்பாடு தட்டு எல்லாம் அந்த மாதிரி வெரைட்டிஸாக எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். களிமண்ணில் செஞ்சது எல்லாமே. நவராத்திரின்றது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறது பாரம்பரியத்தை இது பண்ணுறது, எல்லா தெய்வங்களையும் வச்சு வழிபடணும் அப்படின்றது. இப்போ எல்லா கோயில்களுக்கு போனால் மட்டும்தான் எல்லா சாமிகளை பார்க்க முடியும். அந்த 9 நாளும் எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அது ஒன்று. நம்ம ஒவ்வொரு வருஷமும் புதுசாக நிறைய கலெக்ஷன் ஒவ்வொரு வருஷமே புதுசாக வைக்கணும். எவ்வளோ பொம்மைங்க இருந்தாலும் புது பொம்மைங்க வச்சு வழிபடும்போது ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் உங்களுக்கு பக்த பிரகலாதன் செட்டு புதுசாக வந்திருக்கு. அது ஜனனத்திலேருந்து வந்திருக்கு ஃபுல்லாக. அப்புறம் பார்த்திங்கன்னா நவ திருப்பதி வந்திருக்கு. அப்புறம் ஐயப்ப பூஜை செட்டுன்னு வந்திருக்கு, பஜனை செட்டு. பார்த்திங்கன்னா சப்தரிசிகள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. நவகிரகங்கள், அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கான செட்டு. மிதுன ராசின்னா அதுக்கு சிம்பிள் வரும் இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது. புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. பார்த்தா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லோரும் பார்த்து வாங்கி வைக்கலாம்.